வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள். இன்று 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் நாள். இன்றைக்கான வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரோ என் மன்றாட்டை தள்ளிவிட்டார். ஜெபத்திற்கு செவி கொடுப்பவர். ஒருவர் 4ஆம் தளத்தில் உள்ள அலுவலகத்திற்கு போக வேகமாக லிப்டில் ஏறினார். 2 தளம் கடந்த நிலையில் திடீரென்று லிப்ட் பழுதடைந்து நின்று போனது. உதவிக்கு அழைத்தார். ஆனால் அங்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லை. நேரம் கடந்தது. மிகவும் நொந்து போன நிலையில் வேதனையோடு காத்திருந்தார். 1 மணி நேரம் கழித்து லிப்ட் சரி செய்யப்பட்டது. உதவி கேட்டு செய்ய யாருமில்லை என்ற நிலை எத்தனை வேதனைக்குரியது. தியான பாகத்தில் எரேமியா தனது மன்றாட்டை கடவுள் தள்ளிவிட்டார், உதவியே இல்லை என்கிற நிலையை குறிப்பிடுகிறார். தன்னை கடவுள் முழுமையாய் துன்பத்துக்கு ஆளாக்கினார். ஆனாலும் நான் அழியாதிருப்பது கர்த்தருடைய கிருபை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். கடவுளின் இரக்கத்திற்கு முடிவில்லை. இஸ்ரவேல் மக்களின் பாவமே அவர்களின் சிறையிருப்பிற்கும் தமது துன்பத்திற்கும் காரணம் என்று எரேமியா கூறுகிறார். கடவுள் தமது ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவர், பதில் தருகிறவர். சில வேளைகளில் தாமதிப்பார். தாமதிப்பதற்கு காரணம் நமது பாவங்களாக இருக்கலாம் என்று ஏசாயா தீர்க்கர் குறிப்பிடுகிறார். தாமதம் நமது மனமாற்றத்திற்கான காலம் என்று எடுத்துக்கொள்ளுதல் அவசியம். கடவுள் தள்ளிவிடுகிறவர் அல்ல, மாறாக இரக்கம் பாராட்டுகிறவர். நமது ஜெபங்கள் அவரின் சித்தத்திற்கு ஏற்ப இருத்தல் அவசியம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தார். நாம் செய்ய வேண்டிய ஜெபத்தையும் கற்றுத்தந்தார். நாமும் கடவுளிடம் கேட்போம். முழு மனதோடும் நம்பிக்கையோடும் மனந்திருந்தினவர்களாக கேட்போம். கடவுள் இயேசுவில் கேட்பார். என் நாமத்தினால் கேளுங்கள், பிதாவானவர் தந்தருளுவார் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்துள்ளார். வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு கடவுளிடம் கேட்க தூய ஆவியானவர் துணை செய்வார். நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பின் கடவுளே, உமது விருப்பத்திற்கு ஏற்ப நாங்கள் இயேசுவில் ஜெபிக்க கிருபை செய்தருளும். இயேசுவில் பிதாவே, ஆமீன். இன்றைக்கான கேள்வி: கடவுள் எதற்கு செவி கொடுக்கிறவர்? கடவுள் எதற்கு செவி கொடுக்கிறவர்? கேள்விக்கான பதிலை கீழ்க்கண்ட எண்ணுக்கு SMS அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும். 9841809796.